வணக்கம். நிறைய பேர் வந்து அண்ணாமலையோட பேச்சை நேரலையில் பார்த்துருப்பீங்க, லைவில் பார்த்துருப்பீங்க. பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை சில சொன்ன விஷயங்கள் வந்து மக்கள் ஏற்றுக்கக்கூடிய அளவில் இருக்குது. இப்போ எப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் இருக்குது, இந்த கட்சி வந்துருச்சு. இதில் அமைச்சரானவங்களுக்கு எல்லாமே என்ன நம்ம இதில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல. தெரியாமல் நிறைய பேர் குழம்பி போய் கிடக்குறாங்க. என்ன பண்ணணும், என்ன இப்போ இருக்கிறார் ஒரு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறாருன்னா என்ன பண்ணணுங்கிறது ஒரு விஷயம் தெரியணும். கனிம வளத்துறைனா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியணும். தெரிஞ்சால் தான் அதில் இருக்கிற நேக்கு போக்கு எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா அரசியல் இறங்கினா தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக அண்ணாமலை புரிஞ்சு வச்சிருக்கிறார். இதனால தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளமாக பாஜகவில் அனுபவம் வாங்கிச்சிட்டு இப்போ பாஜகவில் கருத்து வேறுபாடுனால ஆனால் எந்த விதமான மனஸ்தாபமும் இல்லாமல் அவர் கட்சியை விட்டு வெளியேறார். வெளியேறி வேறு கட்சிக்கெல்லாம் போகல, தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறார். கட்சி ஆரம்பிக்கணும். இதில் வந்து இந்த கட்சியில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுறாங்க அப்படின்னா அந்த உள்ளாட்சி தேர்தலில் நிற்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கு கண்டிப்பாக ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை எம்எல்ஏ ஆக்குறோம் இல்லை எம்பி ஆக்குறோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு அந்த எம்எல்ஏக்களோட பவர் என்ன, அதோட மக்களுக்கு எப்படி நம்ம இணைந்து பணியாற்ற முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லித்தரணும். அந்த இதெல்லாம் இருந்த பிறகு தான் நம்ம வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கட்சியில் சேர்கிறவங்களுக்கு முன்னாடியே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு அரசியல் பயிற்சி மையம் வந்து கோயம்புத்தூரில் தொடங்க போகிறார். நீங்கள் எம்எல்ஏவாக நிற்கணுமா, இல்லை உள்ளாட்சி தேர்தலில் போட்டி பண்ணணுமா, இல்லை எம்பியாக நிற்கணுமா, அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிற கட்சியில் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பயிற்சி மையத்தில் நீங்கள் பயிற்சி எடுத்துருக்கணும். இந்த பயிற்சி மையத்தில் அப்படி என்ன செய்ய போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா ஒரு அடிப்படையான ஒரு தகுதி இதில் இருக்கணும். எப்படி ஒரு அடிப்படையான தகுதி, மக்களை வந்து எவ்வளோ தூரம் பார்க்கணும், மக்கள்கிட்ட வந்து எப்படி பேசணும், மக்களுக்கான பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையோட யாரை போய் பார்த்தா சரியாகும், இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, மக்களுக்கு அந்த பிரச்சனையை பற்றி புரிய வைக்கிறதுக்கான ஒரு தெளிவு நம்மள்கிட்ட இருக்கணும். அந்த தெளிவு இருக்கணும் அப்படின்னோம்னா அடிப்படை ஞானம் வேணும், கண்டிப்பாக வேணும். சாதாரண ஒரு விஷயம் கூட நம்ம வந்து அடிப்படை அறிவு இருந்தால் தான் செய்ய முடியும். ஒரு தொழில் ஆரம்பித்தா கூட அது வேணும், தேவைப்படுது. ஒரு அரசியல் இயக்கம் அப்படின்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஆரம்பித்து மக்கள்கிட்ட ஒரு கவர்ச்சி இருந்துச்சுன்னா நம்ம செயல்பட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தெல்லாம் தூளாக்குற மாதிரி தான் பேசியிருக்காரு. இப்போ ஆனந்தத்தோட ஒரு அன்போட நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இந்த கட்சி தொடங்குறோம் அப்படின்னோம்னா நிறைய தலைவர்கள் உருவாக்க முடியும், நிறைய ஒரு நேர்மையான ஒரு தொண்டர்கள் உருவாக்க முடியும், நிறைய பேர் ஒத்துழைப்போடு செயல்படக்கூடியவர்களை நம்மளால் உருவாக்க முடியும். கொஞ்சம் காலதாமதமாகும், பரவாயில்ல. அடுத்த தேர்தலில் இருந்தே நம்ம வந்து தேர்தலில் போட்டி போடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு இயக்கமாக ஆரம்பிப்போம். இந்த இயக்கம் மக்களுக்கு எப்படி சேவை செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். நிறைய மனிதர்களை உள்ளக்குள் கொண்டு வந்து இந்த இயக்கத்தின் மூலமாக அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து கொள்கை என்ன அப்படிங்கிறதையும் அந்த கொள்கைகளை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும், சாத்தியப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறதையும் திறமையானவர்களை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கப்படணும், சொல்லித்தரப்படணும். இது வரைக்குமே எந்த அரசியல் இயக்கமும் சொல்லித்தராத ஒரு விஷயத்த நம்ம சொல்லித்தரப்போகிறோம். முதன்மையான ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வர்றதுக்கு இந்த அடிப்படை ஞானம் தேவைப்படுது, அறிவு தேவைப்படுது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதே போல் ஒரு தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர்னால ஒரு தமிழ்நாட்டை மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது. அது ஒரு கேபினெட் அமைச்சர் அவர்னால மாற்றிட முடியுமா அப்படின்னா அது மாற்றிட முடியாது. 234 தொகுதியில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களால் மாற்றிட முடியுமா, தமிழ்நாட்டை மாற்ற முடியாது. 39 எம்பிகள் சாத்தியமே இல்லை. இது எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? 30,000க்கு மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் பிரதிநிதிகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்களோட இணைந்து நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து தொடர்ந்து பணியாற்றும் போது தான் இந்த மாற்றத்தை உருவாக்கவே முடியும். அப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னோம்னா உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக அண்ணாமலை அவருடைய இயக்கம் கண்டிப்பாக போட்டி போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் வந்து தொடர்ந்து ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்துட்டு சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டன் கூட கடைசி வரைக்குமே வந்து அவனுடைய கனவு ஆசை எதுவுமே நிறைவேறாமல் அவன் ஒரு தொண்டனாகவே இருந்து போகிறது வந்து சரிப்பட்டு வராது. அதனால் ஒரு முறை ஒருத்தர் எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா, எம்பியாக இருக்காங்க அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தலில் ஒருத்தங்க மேயர் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பதவி, எவ்வளோ காலகட்டம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதை நம்ம நிர்ணயிக்கணும். தொடர்ந்து ஒருத்தங்களே வந்து அவங்களே தொடர்ந்து 10 முறை எம்எல்ஏ நிற்கிறது, அவங்களே அமைச்சராகிறது, எம்பி ஆகுறது, நாடாளுமன்றத்துக்கு போகிறது, பாராளுமன்றத்துக்கு போகிறது, ராஜ்யசபைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இது பண்ணியிருக்கிறாரு அண்ணாமலை. அவர் தரப்பில் சொல்லியிருக்கிறாரு. அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு மையத்தை தொடங்குறாங்க கோயம்புத்தூரில். இந்த தொடக்கத்துக்கு அப்புறமா அதில் வந்து நிறைய பேர் உறுப்பினராக சேர்கிறதுக்கு தயாராகிட்டாங்க.
அவங்களுக்கு வந்து பயிற்சி மையம் உருவாக்கப்படுது. அதில் வந்து பயிற்சி கொடுக்க போகிறாங்க. எம்எல்ஏ தேர்தலா, உள்ளாட்சி தேர்தலா, யாரை போட்டி போடுறா இருந்தாலும் அண்ணாமலை தரப்புலேருந்து போட்டி போடுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு தகுதியின் அடிப்படையில் தான் வந்து தேர்தலை சந்திக்கவே முடியும். அப்படி சந்திச்சாதான் அவங்க மக்கள் நலனை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். மக்களுக்கான தேவைகளை எதன் மூலமாக எப்படி நிறைவேற்றி தர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இதில் வந்து பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது நல்ல விஷயந்தான், கொஞ்சம் வித்தியாசமான விஷயந்தான். மக்கள் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு மக்கள்கிட்ட வந்து கவர்ச்சியை தாண்டி ஒரு பயிற்சியை கொடுத்து அந்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் இவருக்கான ஒரு திறமை இருக்குது, இந்த திறமையை நீங்கள் பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லி அண்ணாமலை ஒரு வேட்பாளரை நிறுத்துறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது மக்கள் மத்தியில் ஒரு மாசான ஒரு கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் சமூகத்துக்கான தேவை என்ன அப்படிங்கிறது இந்த பயிற்சியில் மிக முக்கியமாக கொடுக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அண்ணாமலை இந்த ஒரு செயல்பாடுகள் வந்து சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.